ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, அது ஒரு வேற்றுமொழி படம். பட் தமிழ் சினிமாலையும் சரி, நம்ம ஒரு 20 வருஷமா சினிமாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்கங்க அந்த படத்தோட பேர்கள் அங்கங்க வர மாதிரி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். அது அந்த படத்தை நம்ம பார்த்துருக்கோமான்னு கேட்டா, மேபி இந்த 95 to 2000ல தூர்தர்ஷன்ஸை ஃபாலோ பண்ணவங்க அந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த படத்தை இப்போ பார்க்கும் போது அந்த ஒரு சீன் வந்து எனக்கு ரெக்கவர் ஆகுது. எப்பயோ இந்த சீன் நம்ம பார்த்துருக்கோமோ அப்படின்னு ரெக்கவர் ஆகுது. அது என்ன படம் அப்படின்னா, 1975ல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வெளியான நிறைய படங்களுக்கு பெஞ்ச் மார்க்கா இருந்த ஷோலே. இந்த படம் இன்றையோட 49 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் 15 வந்ததுனால 50 வருஷமா இந்த படத்துல நாம பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த படத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அமிதாப் பச்சன் தர்மேந்திரா ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த திக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் தேடுறாரு, எக்ஸ் போலீஸ் ஆபீசர் தேடுறாரு. அவர் ஏன் இவங்களை தேடுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. அவர் ஜெயில போடுறதுக்காக தேடல, அவர் ஒரு பெர்சனல் அவெஞ்ச் வச்சிருக்காரு. ஒருத்தனை பழி வாங்கணும்னு ஒரு பெரிய வில்லன், கிட்டத்தட்ட போலீஸால உயிரோட பிடிச்சு கொடுத்தாலோ பணமா பிடிச்சு கொடுத்தாலோ 50,000 சன்மானம், 1975ல 50,000 சன்மானம் வச்சிருக்க ஒரு பெரிய மாஸ் வில்லனை தேடுறாரு. கேங்ஸ்டர் மலையிலேயே வாழ்றான், அவன் ஊருக்குள்ள பெருசா வர்றது இல்ல. அப்படிப்பட்ட கேங்ஸ்டரை உயிரோட பிடிச்சிட்டு வரணும்னு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. அந்த டாஸ்க்கை ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு வேலை பண்றவங்க ஒத்துக்குறாங்களா, ஏன் ஒத்துக்குறாங்க, அவங்க அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், ஏன் 50 வருஷமா இந்த படத்தை நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தோட லென்த் வந்து பார்த்தோம்னா 3 மணி நேரம் 15 நிமிஷம். இந்த லென்த் வந்து ரொம்ப பெருசு தான். ஆக்சுவலா இப்ப இருக்க கரண்ட் மூவிஸ்க்கு நம்ம ஒரு 2 hours மேக்ஸிமம் த்ரில்லர்ஸ் பாக்குறோம், 2.5 hours என்டர்டைன்மெண்ட்ஸ் பாக்குறோம். அதை தாண்டி போகும்போது we feel it is a length movie. பட் நிறைய இங்கிலீஷ் மூவிஸ், கேங்ஸ்டர் மூவிஸ் இருக்கு. இந்த படம் இந்த லென்த்தை ஜஸ்டிஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா 80% இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ணிருச்சு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆஸ் வேற மொழி ஆடியன்ஸா, நம்ம அது ஹிந்தி மூவி, அதுல ஒரு தமிழ் ஆடியன்ஸா பார்த்தோம்னா 80% இஸ் ஜஸ்டிஃபைட். ஸோ மீதி 20% ஏன்னா நம்ம 2-3 பாட்டு கடைசியா வந்து 2-3 பாட்டுகள் நமக்கு ஓட்ட தோணுச்சு. ஏன்னா அது ஹிந்தி, ஒண்ணுமே புரியல, அது என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பாட்டுகள் ஓட்ட தோணுச்சு. அது இல்லாம அங்கங்க சின்ன சின்ன எடிட் கட்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது குறைச்சிருக்க முடியும். பட் தேவையில்லாத சீனுன்னு எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு எமோஷனோட நமக்கு கனெக்ட் ஆகிற சீன்ஸா தான் இருக்கு. ஸோ லென்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு கிடையாது, நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படத்தோட தீம் என்ன அப்படின்னா, ஒரு பழி வாங்குற கதை. ஒரு எக்ஸ் போலீஸ் ஆபீசர் தனக்கு நடந்த ஒரு சோகத்துக்காக பழி வாங்குறாரு. அதான் அந்த படத்தோட கதை. ஒரு பழி வாங்குதல் கதையை தாண்டி இந்த வந்து நிறைய நட்பை பத்தி சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நிறைய வேல்யூஸ் சொல்லியிருக்காங்க. அங்கங்க காதல் சீன்ஸ் எல்லாம் நிறைய வருது. முக்கியமா நான் வந்து இந்த படத்தை பாராட்டணும் அப்படின்னா, சமூக சீர்திருத்த வசனங்களும் காட்சிகளும் மையப்படுத்தி வச்சிருக்காங்க. அது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த படம் வந்து காட்டியிருக்கு அப்படின்னு நான் உறுதியா சொல்ல முடியும். ஸோ ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள சிந்தனையாளர்கள் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். அது பாராட்ட வேண்டிய படம் இந்த காரணத்துக்காக மட்டுமே. இந்த படம் எதெல்லாம் பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, டு ஸ்டார்ட் வித் மியூசிக். இந்த படத்தோட பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப அருமையா இருந்துச்சு. முதல் 2 பாடல்லாம் நமக்கு ஒண்ணுமே வரிகளே புரியலனா கூட நமக்கு வந்து அந்த ஃபீல் நமக்கு வந்து கேதர் ஆகி நம்ம கிட்ட வந்து சேர்ந்துச்சு. ஸோ மியூசிக் அட் இட் பெஸ்ட். அடுத்ததா டெக்னிக்கலி சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துல நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு மானிட்டர்ஸ் இல்லாம, டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் இல்லாம எப்படி இந்த சீன்ஸ் எல்லாம் மேக் பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாட் ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த ஷாட் வந்து வேற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சு அது வந்து வேற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி முடியும். ஓகேவா? அந்த கிரேன்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க, இருந்தாலும் அந்த ஜூமிங் லென்த், ஃபோக்கஸிங் லென்த் மாறி இருக்கும் அந்த ஷாட்டோட ஆரம்பிக்கிறதுக்கும் எண்டுக்கும். அது அவ்வளோ பெர்ஃபெக்டா மானிட்டர்ஸே இல்லாம அவங்க டேக் ஓகே பண்ணி அதை கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் வந்து நிறைய இடத்துல அவ்வளவு சூப்பரா ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சினிமோட்டோகிராஃபி அட் அ பெஸ்ட். அதுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கிங், ரொம்ப ஃபிலிம் மேக்கர்ஸுக்குலாம் நிறைய பாடம் கற்றுக் கொடுத்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ட்ரெயின் ஃபைட் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட ட்ரெயினை வந்து குதிரையில வந்து நிறைய பேர் சேஸ் பண்ணுவாங்க, ட்ரெயின்ல ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு ஸ்டன்ட் சீன் இருக்கும். அது எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க, இப்போ மேக் பண்றதே அது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் போது அதை வந்து அந்த டைம்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கான சீன்ஸ்க்கு அவ்வளோ மெனக்கெட்டு எவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. கேமராஸ் எவ்வளோ ஆங்கிள் வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெயின், ரன்னிங் ட்ரெயின்ல சிஜிஸ் எல்லாம் அந்த டைம்ல இல்லாதப்போ அந்த
எவ்வளவு ஆங்கிள் கேமராஸ் வச்சு எத்தனை டேக்ஸ் எடுத்திருப்பாங்க. இட் இஸ் அமேசிங் மேக்கிங். அது வந்து வார்த்தைகளே கிடையாது பாராட்டுறதுக்கு. அந்த அளவுக்கு ஃபிலிம் மேக்கிங் வந்து பெஸ்டா இருக்கு. இந்த படத்துல பெஸ்டா நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டைலாக்ஸுக்கு கொடுக்கலாம். இதுலயும் அமிதாப் பச்சன் சாரோட கேரக்டர்ல தான் இந்த டைரக்டர் ரெண்டுமே பாராட்டப்பட்டிருக்கும். ஒண்ணு வந்து நம்ம இப்ப பார்ப்போம் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியல, வி டு என்ஜாய். ஆனா ஒரு பெயின்ல இருப்பாரு அவர், திடீர்னு பார்த்தோம்னா ஒரு ஆல்கஹால் எடுத்து அந்த ஊண்டுலையோ இல்ல தானே குடிச்சுக்குவாரு. கேட்டா பெயின் கில்லர் அப்படிங்கிறதுக்காக அந்த சீனை மேக் பண்ணுவாங்க. அது ரொம்ப போற போக்குல நம்ம பாட்டு பார்த்துட்டு போயிருவோம். அப்படியேப்பட்ட சீன் இந்த இடத்துல இருக்கும். அமிதாப் பச்சன் சார் குண்டடி பட்டுட்டோ சம்திங் லைக் தட் இருப்பாரு. அந்த இடத்துல தர்மேந்திரா சார் வந்து லிக்விட் ஆஃபர் பண்ணுவாரு. அதுக்கு அந்த லிக்விட் ரொம்ப பெயின்ல தான் இருப்பாரு அமிதாப் பச்சன் சார். பட் அந்த லிக்விட ஆல்கஹால் அவர் டினை பண்றதுக்கான ஒரு டைலாக் ஹேட்ஸ் ஆஃப் சார். ரைட்டருக்கு உண்மையாலுமே பாராட்டுகள் தான். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு வசனம் என்ன அப்படின்னா, விதவைகள் மறுவாழ்வு அப்படிங்கிற விஷயம். ஆனா அது இப்பெல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆனதுனால அது நம்ம பெருசா பேசப்படலன்னா கூட 1975 ஒரு சீர்திருத்தத்துக்கான அந்த வசனமா அது இருக்கும். தர்மேந்திரா சார் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அவ ஏன் எதுக்காக நீ இந்த கல்யாணம் பண்ண போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு அமிதாப் பச்சன் சார் ஒரு டைலாக் பேசுவாரு. நான் அதை ஸ்பாய்லரா கூட சொல்லிடுறேன். நான் உண்மையாலுமே பாராட்டணும். அவ்வளவு தூரம் மெய் மறந்துட்டேன். என்ன டைலாக் அப்படின்னா, மர்டரர்ஸ் அண்ட் தீஃப், கொலைகாரன், கொள்ளை அடிக்கிறவன், அவங்களுக்கு தண்டனை முடிஞ்சு மறுவாழ்வு கிடைக்குது. இவங்க எந்த தப்புமே பண்ணல, இவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அமிதாப் பச்சன் சொன்னாரு. உண்மையாலுமே கூஸ் பம்ஸான டைலாக்ஸ். அந்த படம் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். டைலாக்ஸ் அட் இட் பெஸ்ட். இந்த படம் முழுக்க இருக்கு. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் 2 சொல்லியிருக்கேன். இந்த படம் முழுக்க டைலாக்ஸ் இஸ் பெஸ்ட், மஸ்ட் வாட்சபிள் ஃபார் எஸ்பெஷலி டைலாக்ஸ். இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல நான் உண்மையுமே பாராட்டணும். ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த வில்லனுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ரொவிஷன் அதாவது மளிகை ஜாமான்லாம் ஊர்ல இருந்து நிறுத்திடுவாங்க. அந்த டைம்ல அதுக்கப்புறம் வில்லன் கோவத்துல இருக்கும்போது ஒரு சீன் காட்டணும். அந்த சீன் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வெளியூருக்கு வேலைக்கு போகும்போது அவன் வந்து வில்லன் கேங்ல மாட்டிக்கிட்டு அந்த பையனை கொலை பண்றாங்க. அந்த பையன் திரும்பி அதே குதிரையில திருப்பி பணமா அனுப்புறாங்க. இதான் அந்த சீன். இந்த சீனை நம்ம விஷுவலைசேஷனா காட்டுறதுக்கு அந்த பையன் வரான், அந்த பையனை பிடிச்சிட்டு போறாங்க, இவன் டைலாக் பேசுறான், கொலை பண்றான், திரும்பி போடுறாங்கிற மாதிரி வச்சிருக்கலாம். லென்த்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த படம் எவ்வளவு ஷார்ட்டனா நமக்கு சீனை கன்வே பண்றாங்கிறதுக்கு இதை சொல்றேன். சீன் ரைட்டிங்லயும் இது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். அந்த சீன் எப்படி ஆரம்பிக்குன்னா, அந்த பையன் குதிரையில போவான், 4 கேங்ஸ்டர்ஸ் வந்து அவனை நிறுத்துவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்கன்னா ஷாட் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா, வில்லன் வந்து படுத்திருப்பான் மண்ணு மேல. அதுக்கு மேல ஷாட் ஆனா அங்க ஆரம்பிக்காது. ஷாட் வந்து மேல இருந்து ஆரம்பிக்கும். மேல வந்து பீஃப வந்து பார்பிக்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரோல் ஆயிட்டு இருக்கும். பீஃப் வந்து ரோல் ஆயிட்டு இருக்குன்னா பார்பிக்யூல நெருப்பு இருக்கும், பீஃப் வந்து பார்பிக்யூ ஆயிட்டு இருக்கும். அந்த டைம்ல அங்க இருந்து அப்படியே ஷாட் கீழே இறக்கி வில்லனை காட்டுவாங்க. வில்லன் வந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. கீழே அவர் கை மேல ஒரு எறும்பு போயிட்டு இருக்கும். அந்த எறும்பு போகும்போது கேங்ஸ்டர்ஸ் வந்து டைலாக் பேசுவாங்க. இந்த மாதிரி அந்த பையன் வந்து வந்திருக்கான், ஒரு பையன் மாட்டிருக்கான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த சிச்சுவேஷனை வில்லனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது கரெக்டா அவர் வந்து அந்த எறும்பு அடிப்பாரு. அடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அந்த பையன் போனமா அங்க போற மாதிரி சீன். அந்த குதிரை மேல போயிட்டு இருக்க மாதிரி சீனு சூப்பரா கன்வே பண்ணிருக்காரு. அவ்வளவு பெரிய வில்லனுக்கு அந்த பையன் வந்து ஜஸ்ட் ஒரு எறும்பு தான். அதையும் காட்டிட்டு அந்த சீனெல்லாம் ரொம்ப கொடூரமா டைலாக்கா வச்சு காட்டாம அதை ஜஸ்ட் அந்த எறும்பு அடிச்சப்பவே அந்த பையன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி காட்டினது வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல ஒரு பெரிய சீனை எப்படிலாம் காட்டலாங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னொன்னு, அவன் ப்ரொவிஷன் இல்லாம இருக்கான், அதாவது மளிகை ஜமான்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கான், அவன் வந்து பார்பிக்யூ வச்சுதான் சாப்பிட்டு ஆகணுங்கிறத எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அந்த சீன் எழுதியிருக்காங்கிறது உண்மையாலுமே பாராட்டும். கேரக்டர் ஸ்கெட்ச் இந்த படத்துல பாராட்டி ஆகணும். ஏன்னா நோ 2 கேரக்டர்ஸ் ஆர் சிமிலர்ங்கிற மாதிரி தான் அந்த படமே வரும். 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அமிதாப் பச்சன், தர்மேந்திரா சார் கூட அவங்களோட கூட கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கும். 3.25 மணி நேரத்துல எல்லா கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனியா ஸ்கெட்ச் பண்ணிருப்பாங்க. அவங்களோட டைலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட டைலாக் பேசுற ஸ்டைல்ஸா இருக்கட்டும், ஒன்னும் அவ்வளவு யூனிக்கா இருக்கும். ஒரு கேள்விக்கும் அவங்க திரும்பி பேசுற பதில்கள் வந்து அந்த கேரக்டருக்கான தனி பதில்களா இருக்கும். எதுவுமே நமக்கு வந்து ஆக்சுவலா இந்த கேரக்டருக்கு ஒரு தனியா ஒரு டைலாக் ரைட்டர் எழுதியிருக்காரோ, இந்த கேரக்டருக்கு தனியா ஒரு டைலாக் ரைட்டர் வந்து எழுதியிருக்காரோங்கிற மாதிரி அவ்வளவு யூனிக் இருக்கும். இவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணி அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் அப் பண்ணிருக்கிறது நமக்கு வந்து இப்ப கூட நிறைய படங்கள்ல அது மிஸ் ஆகுமோ. ஆனா ஒரு கேங் இருப்பாங்க, அதுல 3 ஒரே ஒரு காமெடி எழுதிட்டு அந்த காமெடியில ஒரு லைனை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சு கொடுக்குற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கேங்ஸ்டர் லைன்ல இருந்தா கூட ஒரு மிரட்டர் சீன் வரும்போது ஒரு 4 லைன் டைலாக் எழுதி அதை இங்க இருக்கு பின்னாடி அந்த தனி கேன் போட வந்த கேங்ஸ்டர்ஸுக்காக ஆளுக்கு ஒரு டைலாக் கொடுக்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல அப்படி இல்லாம ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் their own style of dialogues. அது பேசுற மாடுலேஷனை தாண்டி யூஸ் பண்ற வார்த்தைகள் முதற்கொண்டு, எக்ஸாம்பிளுக்கு ஹேமமாலினி மேமோட சீன்ஸ் எல்லாம் அவங்க டைலாக்ஸ் கீழே சப்டைட்டில வச்சு கூட ஃபாலோ பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க. நம்ம பாஸ்
பாஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த படம் 5 மணி நேரத்துல முடியும். அவங்களோட டைலாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைலையும் வார்த்தைகளும் அவங்க பேசுற அர்த்தங்கள் எக்ஸாம்பிள்ஸ் முதற்கொண்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் கேரக்டர் ஸ்கெட்ச். அடுத்ததான் இந்த படத்துல இருந்து எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் ஆயிருக்கு, எதெல்லாம் நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாம நிறைய சினிமா இந்த படத்துல இருந்து எதெல்லாம் இன்ஸ்பயரா எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒண்ணா பார்க்கலாம். ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது நிறைய குதிரையில வந்து ஹார்ஸ வந்து சேஸ் பண்றாங்க. அந்த இடத்துல நடக்கிற சீன்ஸை வந்து ஒரு பெரிய ஹீரோவோட 100வது படத்தோட பார்ப்போம். அது அடுத்ததா காயினை சுண்டி விட்டு அது மூலியமா ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிற சீன்ஸ், அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இங்க இருக்கு. இந்த வில்லனோட மேனரிசம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னல அந்த ஸ்டண்ட் சீனோட படம், அதே படத்துல இருக்க வில்லனோட மேனரிசம் சொல்ல போனா கேப்டன் பிரபாகரனோட மன்சூர் அலிகான் சாரோட மேனரிசம் இங்க இருந்து எடுத்த மாதிரியான. பட் உண்மையாலுமே சொல்ல போனா மன்சூர் அலிகான் சார் தான் பெஸ்டா பண்ணிருப்பாரு இந்த கேரக்டர் வேற, அதனால. பட் அதோட லுக் அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த சீன்ஸான அப்பியரன்ஸ், அந்த மேனரிசம் எல்லாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு பார்த்திருப்பாருன்னு மட்டும் தெரியுது. காப்பி எல்லாம் கிடையாது, பார்த்திருக்காரு. அது இன்ஸ்பயர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு காமெடி ஒண்ணு, கவுண்டமணி சார் செந்தில் சார் காமெடி. அது என்ன காமெடினா, கவுண்டமணி சாருக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. செந்தில் சார் வந்து பொண்ணு வீட்டுல வந்து கவுண்டமணி சார் பத்தி பேசும்போது எப்பயாவது வெத்தலை பாக்கு போடுவாரு, எப்பயுமா போடுவாரு, எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பாரோ அப்ப போடுவாரு அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அப்புறம் அது சிகரெட் தண்ணியா மாறும், தண்ணி கஞ்சாவா மாறும், கஞ்சா பொம்பளை பழக்கமா மாறுங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அதை நம்ம அப்ப என்ஜாய் பண்ணிட்டோம். பட் அது ஆக்சுவலா காப்பி கிடையாது, இன்ஸ்பயர்டு. இதெல்லாமே இப்ப நான் சொன்னது எல்லாமே இன்ஸ்பயர்டு தான். இந்த படத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னா பெருசாலாம் தெரியல. பட் ஸ்கிரிப்ட்ல எனக்கு ஒரு 3 டவுட்ஸ் இருந்துச்சு. அது மேபி நீங்க சப்போஸ் அந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிள் மிஸ்டேக். அது வந்து நம்ம சினிமா லிபர்ட்டி அட் 1975 நம்பி ஆகணும். ஒரு ஹீரோ ஒரு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆறாங்க, அதை ரொம்ப காமெடி சீனா மாத்திருக்காங்க. ஹிட்லரை சார்காஸ்டிக் பண்ணி அதை காமெடியா மாத்தி அதுல இருந்து ஒரு அவங்க சென்ட்ரல் பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆறது வந்து ரொம்ப காமெடியா மாத்திருக்காங்க. அது கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக். அதுக்கப்புறம் 2 பெரிய டவுட் என்னன்னா, வில்லன் வந்து ஒரு ஸ்மக்லர், ஒரு பெரிய டெரரிஸ்ட் மாதிரி காட்டிட்டாங்க. அவருக்கான பேக்ரவுண்டை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அவரு எதரா கடத்தினாருன்னு சொல்லல. பட் அது தேவையில்லை, இஸ் அ வில்லன் அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. 3வது, இந்த தர்மேந்திராக்கும் அமிதாப் பச்சன் சாருக்கும் என்ன டாஸ்க் அப்படின்னா, வில்லனை உயிரோட கூட்டிட்டு வரணும், அதான் டாஸ்க். அது கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் அவங்களுக்கு அந்த டாஸ்க் போயிடும். பட் அதுக்கப்புறம் அவங்க நிறைய வாட்டி வில்லனை மீட் பண்ணுவாங்க நேர்ல. அவங்க அதுக்கான அட்டெம்ப்ட் எடுக்க மாட்டாங்க. அது பரவாயில்ல. அது அந்த வில்லனை உயிரோட கூட்டிட்டு வரதுக்கு ஒரு பிளான் கூட எந்த இடத்துலயுமே சீனா மேக் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. கன்க்ளூஷன், இந்த படம் ரேட்டிங் எல்லாம் நம்ம கொடுக்க கூடாது. ஆனா 50 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த படத்தோட மேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த படம் இன்னும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியுமே இல்லாம, சிஜிஸ் இல்லாம இருந்த ரிசோர்சஸை வச்சு இவ்வளவு பெரிய என்டர்டைன்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படி இப்பவே நமக்கு என்டர்டைன் ஆகுதுங்கும் போது 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆடியன்ஸ் எப்படிலாம் கொண்டாடி இருப்பாங்க அந்த படத்தைன்னு இப்பதான் விஷுவலைஸ் பண்ண முடியுது நம்மளால. சோ ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கான படம் தான். 3.25 மணி நேரம்னு யோசிக்காம கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. அமேசான் பிரைம்ல இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ரெட்ரோ மூவியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது இந்த சினிமா.